ஆ Tandon Committee Method 1 இதுக்குங்க Method 1ல the proprietor should contribute 25% of the working capital gap from their long-term source of finance and balance will be the bank borrowings. Maximum permissible bank borrowings. Balance வந்து பேங்க்ல இருந்து கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? Working capital gap is equal to current working capital என்ன ஃபார்முலா? Current assets minus current liabilities இல்லையா? அந்த current liabilityல bank borrowings இருக்கக்கூடாது. இது என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வருதுன்னு நான் சொல்லிடுறேன்டா. இந்த டாண்டன் கமிட்டி வந்து என்ன சொல்றதுன்னா நீ பேங்க்ல இருந்து லோன் வாங்கிக்கோ பிரச்சனை கிடையாது. ஆனா மெத்தட் ஒன்று என்ன சொல்றதுன்னா உனக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டலோட 25% நீ பர்சனலா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றது மெத்தட் ஒன். அதான் மீ எக்ஸாக்ட்லி. ஓகேவா? 25% நீங்க நான் கஸ்டமர் அரேஞ்ச் பண்ணிக்கணும். 70% பேங்க் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்னு சொல்றது. எழுதிட்டீங்களா? மெத்தட் டூ என்ன சொல்றதுன்னா ப்ரொப்ரைட்டர் வந்து 25% ஆஃப் கரண்ட் அசட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் கேப். மெத்தட் டூ வந்து 25% ஆஃப் கரண்ட் அசட்ஸ் ஃப்ரம் தி லாங் டேர்ம் சோர்ஸ் ரிமைனிங் பேங்க் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ம். மூணாவது மெத்தட் என்ன சொல்றதுன்னா கோர் கரண்ட் எதுங்க எதுங்க proprietor should contribute 25% of current assets from a long-term source of financing and balance in maximum purpose bank. Mm. Method 3. The proprietor should contribute the entire investment. Core current assetனா என்னன்னு சொல்றேன் சொல்லலாம் எழுதிக்கோங்க. Core current assetனா minimum number of among current assets required for a company, okay, to operate effectively. To operate effectively. அதாவது மெயின்லி ரா மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபினிஷ் குட்ஸ்க்கான அந்த மினிமம் இது இருக்கணும். தீஸ் அசட்ஸ் இந்த ரன்னிங் ஆஃப் த பிஸ்னஸ் எதுவுமே எஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் கோர் கரண்ட் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லுத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. சின்ன நோட்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டியா அடைச்சலாம்? ஸோ கோர் கரண்ட் அசட்ஸ் ஸோ மெத்தட் த்ரீல என்ன சொல்றாங்கன்னா ப்ரொப்ரேட்டர் என்ன பண்ணும் கோர் கரண்ட் அசோட்டோட வேல்யூவை அவன் கையிலேருந்து இது பண்ணிடணும். ஓகேவா? கைவிட்டு போடணும். அதே மாதிரி கரண்ட் அசட்ஸ்ல லாங் டேர்ம் சோர்ஸ் ஃபினான்ஸ் மூலமா 25% ஆஃப் தி ரிமைனிங் கரண்ட் அசட்ஸையும் அவன் கான்ட்ரிபியூட் பண்ணும். பேலன்ஸ் தான் பேங்க் கொடுப்பாங்கன்றாங்க. திருப்பி திருப்பி சொல்றேன் கேள்றா. மெத்தட் த்ரீ ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோ சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் மெத்தட் த்ரீ தான் கொஞ்சம் டீட்டெயில்டா. இது எழுதிட்டீங்களா?
and balance is maximum permissible bank. ம், இது எதுக்கோ சொல்லுமா. Core current asset plus 25 percentage of bracket open total current assets minus core current assets. ஓகேவா? வெரி குட். ஸோ மெத்தட் ஒன் பாரு செல்லம். ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம் கரண்ட் liability கொடுத்துருக்கான்டா. கரண்ட் அசெட் கொடுத்துருக்கான். கோர் கரண்ட் அசெட் 190 லேக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ரொம்ப அத்தியாவசியமான இம்பார்ட்டண்ட்டான அமௌண்ட் விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் டெய்லி ரன்னிங் ஆஃப் த பிஸ்னஸ். சரியா? மெத்தட் ஒன் என்ன தெரியுமா? இப்போ ஸ்டெப் நம்பர் ஒன் கரண்ட் அசெட்ஸ் எழுதிக்கோங்க. என்னெல்லாம் கரண்ட் அசெட்ஸ் நம்மளுக்கு? 400 ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ 740. இதுதான் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் liability என்னலாம்? ஐயோ பேங்க் பாரோயிங்ஸ் எடுத்துக்கூடாதுடா இந்த கால்குலேஷனுக்கு. ஓகேவா? இந்த கால்குலேஷன் மட்டும் பேங்க் பாரோயிங் எடுத்துக்க. ஏன்னா பேங்க் பைசா கொடுக்கறதுக்கு தானே நம்ம இந்த கால்குலேஷனே பண்றோம். ஸோ அதை எடுத்துக்கூடாது. ஸோ 740லேருந்து நீங்க 300 மைனஸ் பண்ணீங்கன்னா 440 வருது. இதுல 440 இன்டூ 25% தான் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். கரெக்டா? ஸோ 110 லட்சம் ரூபாய் இவங்க கைவிட்டு போடணும். யார் கைவிட்டு போடணும்? தீப்தி கைவிட்டு போடணும். பேங்க் எவ்வளவு கொடுப்பான்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். புரியுதாடா? இது மெத்தட் ஒன் செல்லமா. இவனை இப்படியே காப்பி பண்ணி இப்படியே இங்க போட்டு மெத்தட் டூ சொல்லித்தரேன். அதே டோட்டல் கரண்ட் அசட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் 400 இது. இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, கரண்ட் அசட்ஸ்ல கால்குலேட் பண்ணோம். அப்போ தீப்தி என்ன பண்ணணும்னா இதை ரெடி பண்ணிக்கணும். இதுலேருந்து இதை தான் பேங்க்கு கொடுப்பான். 255 பேங்க் கொடுத்துருவான். ஓகே, இவனை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். மெத்தட் 3 இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். கோர் கரண்ட் அசட்னு ஒன்று வருது. ஓகேவாடா? இப்போ இது 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 வரைக்கும் ஒரே ஸ்டெப் சொல்லுமா. ம் இப்போ இவன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோர் கரண்ட் அசட் ஃபார்முலாவை டப்ப நீங்கள் போட்டு அவனை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி 190 ப்ளஸ் ஒரு 25% ஆஃப் டோட்டல் கரண்ட் அசட் மைனஸ் கோர் கரண்ட் அசட் போட்டோம்னா 190 ப்ளஸ் 740 minus 190 550 550 into 0.25. இவனையும் மைனஸ் பண்ணா எவ்வளோ கிடைக்கும்? சரி ஆட் பண்ணா எவ்வளோ கிடைக்கும்? 327.5. அப்பனா 328. ஓகேவாடா?
இந்த 328 இருக்கு இல்லையா, 440, 328 இவங்க அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ரிமைனிங் பேங்க் எவ்வளோ கொடுப்பான்? இவ்வளோ கொடுப்பான். ம், புரியுதாடா? அது இந்த ரவுண்டிங் ஆஃப்னால 113 வருது. சூப்பர்ரா. அவ்வளோதான்டா. 7 மார்க்ஸ் சமைச்சிடலாம். வெரி 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 இம்பார்ட்டண்ட். எஃப்எம் ஏன் பயப்படாதீங்க. இந்த மாசம் எண்டில் நான் கான்ஃபிடென்ட் ஆயிடும், கவலைப்படாத. ம், உங்களை கான்ஃபிடென்ட் பண்ணிடுவேன். ம் ம் ம். நல்லா கவலைப்படாதடா. ஏன் நான் இருக்கேன் பயமே. போடுவா. எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜு கட்டிட்டு வா. என்னடா சிரிக்கிறியா? ஆக்சுவலா என்னமோ எம்சிக்யூல எம்சிக்யூ படிக்கிறது அப்படிங்குது. ஓ, ஆமா ஆமா. சூப்பரா பண்ணுவா. இப்ப நீ படிச்ச வரைக்கும் நல்லா படிங்க. ஓகேவா? ஆமா. ஜஸ்ட் கோ த்ரூ த ப்ராசஸ். டோன்ட் நோ ரிசல்ட்ஸ் பத்தி கவலைப்படாதீங்க. இது முடிஞ்சுச்சா? இப்போ கோர் கமிட்டி ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குடா. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பேங்க் கிரெடிட்டை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணக்கூடாது. கம்பெனியே அவங்களே வந்து ப்ராப்பராக வந்து செல்ஃபாகவே அவங்க ஃபினான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். தே ஷுட் ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ் ஆன் பேங்க் கிரெடிட்ன்றது இந்த கமிட்டியோட மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ். நான் ப்ராக்டிகலி பாசிபிள் அப்படி முடியாது. லோன் வாங்காத ஆள் யார்? பிஸ்னஸ் மேன்ல. எப்படி அடுத்த ஸ்கேல் அப் நான் பண்ண முடியும் என் கையில வந்து? ம். ஸோ அப்போதான் வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகேவா? அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோனை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி தான். ஆனால் செமி ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கட் ஆஃப் வந்து 5 வருஷம் மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் லிமிட்டையே 2 கேட்டகரியாக எடுத்துகிட்டு வந்தாங்களா. ஒன்று பீக் லெவல், இன்னொன்று நார்மல் நான் பீக் லெவல் கிரெடிட் ரெக்குவயர்மெண்ட். யாரெல்லாம் 10 லட்சம் மேலே வாங்குறாங்களோ அவங்களுக்கு கிரெடிட் பீக் லெவல் அண்ட் நார்மல் நான் பீக் லெவல். Within the sanction limits for these two periods, the borrower should indicate in advance his need for funds during. அப்போதான் உனக்கு வந்து என்ன தேவைகள், நான் எங்க ஸ்டாண்ட் பண்றேன் அது தெரியணும்லடா. நான் எதை நோக்கி போறேன்றதே தெரியாம பிசினஸ்மேனு, நான் இந்த வருஷம் என்ன பண்ண போறேனே தெரியாம என்ன அவரால் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ டு மேக் businessman think about his funding requirement, core committee came up with two types of limits called as peak level and normal non-peak level.
இது வந்து 10% டாலரண்ட் லிமிட் சொல்றாங்க கணமா. சாங்ஷன் லிமிட்ஸ்ல வந்து இப்போ எனக்கு வந்து 4000 ரூபாய், 4,000 கோடி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் above 10%, below 10% ஓகே. Information system, the discipline relating to the submission of quarterly statements to be obtained from the borrowings and under the existing system should be strictly adhered to in respect of all the borrowers having working capital limits of 50 lakhs and over from the banking system, information system. அதே மாதிரி existing lending system to continue னா cash credit loans and bills should continue. Cash credit system வந்து should be replaced by loans and bills wherever possible. இது சும்மா lending system வந்து இது பண்ணணும். ஆனாலும் பார்த்துக்கோங்கண்ணா, அவங்க வந்து பேங்க் என்ன உஷாரா இருக்காங்கன்னா, இந்த கஸ்டமரோட worthiness வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுல ரொம்ப உஷாரா இருக்காங்க. அவங்களுக்கு கடன் கொடுக்கணும், ஆனா பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கமர்ஷியல் பேப்பர் எப்போவுமே 91 days to 360 days டா, ஓகேவா? இது வந்து ப்ராமிசரி நோட் மாதிரி ஒர்க் ஆகுது. அதே தான் ரிப்பீட்டடா. எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் பேப்பர். அப்படியா? ஞாபகம் இல்லடா எனக்கு. இங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தானே அந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ் ரெகுலேட் பண்றாங்க. அப்புறம் வந்து இவங்களதுல மெயினா கிரைசல் ரேட்டிங்னு ஒன்று வச்சிருப்பாங்கடா. அவங்களோடது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கிரெடிட் ரேட்டிங்ஸ் ஏஜென்சிஸ் மினிமம் கரண்ட் ரேஷியோ வந்து அவங்களுக்கு 1.33:1. சிலம் இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? இது ஒன்று. வாகுல் ஒர்க்கிங் குரூப்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிங்கிள் இஷ்யூனா 1 கோடியாவது அட்லீஸ்ட் இருக்கணும். அண்ட் கண்டிப்பா 5 lakhs கீழே வந்து ஈச் கமர்ஷியல் பேப்பர் ரேஞ்ச் ஆகக்கூடாது. இப்ப சொல்றாங்க இல்லடா, டிபென்ச்சர்னா 10,000 தான் மினிமம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆர்பிஐ வந்து ஆல்ரெடி மினிமம் இஷ்யூ ஆஃப் 25 lakhsக்கு கொடுத்துரும். as provided for the ஆர்பிஐ என்ன சொல்றதா இல்ல 25 லட்சம் வரைக்கும் பண்ணலான்றாங்க. வாகுல் ஒர்க்கிங் குரூப் என்ன சொல்றாங்க, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோட தான், 5 லட்சம் போதும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி பீரியட் வந்து கார்ப்பரேட்ஸ் were permitted to issue commercial paper with a maturity between minimum of 3 months and maximum up to 6 months from the date of issue. But the maximum maturity period of CP was increased to less than 1 year. 1 yearக்கு கம்மியா இருக்கு. Minimum maturity period had been reduced from time to time and since May 25, 1998, it was reduced to 15 days. இது ஹை ஹை லெவலுக்கு இது பண்ணிக்கோங்க சொல்லுங்க. இது மட்டும் நோட் பண்ணிக்கோடா, கமர்ஷியல் பேப்பரோடது. இன்ட்ரெஸ்ட் yield is equal to face value minus sale price divided by sale price. இது எம்சிக்யூல வருங்கண்ணா. 360 days divided by days of maturity. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன புக்ல. 50டா. 4 இல்லையா? ம். ஓகே வேணாம், எழுதிக்கோடா, இப்பவே எழுதிக்கோடா. செல்லம்மா, இப்ப பேங்க் போரோயிங் ரேட் வந்து 10% இருக்குன்னு வச்சுக்கோடா. கமர்ஷியல் பேப்பரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% அப்படி இருக்கும். இருக்கேன்னா எழுதிட்டியாடா? எக்ஸாம்பிள் சொல்றேன்டா, வேரி ஆகும். firm வந்து will not pay interest on the commercial paper. ஆனா டிஸ்கவுண்ட் ரேட்ல செல் பண்றதுன்னு சொல்லலாம். புரியுதாடா? ஒரு நிமிஷம் இருங்க.
சரி. ஹலோ, சொல்லுடா. எனக்கு கேட்கவே இல்லையேடா. சொல்லுடா. அப்படியா? வெரி குட். இல்ல இப்படி அதுக்கு தான் நான் இப்போ டவுன்லோட் பண்றேன் கூகுள்ல. நீங்க பார்த்துருக்கேன். தாரிணி மித்ரா. அப்படியாடா? ஒரு நிமிஷம்டா. என்னடா அது? எனக்கு ஏன் வர மாட்டேங்குது? இப்படியே அதான்டா இப்படிதான்டா சம்டைம்ஸ் வந்துடும். இப்படி சுத்தினே இருக்கும் உனக்கு. அப்புறம் அட்மிட் சம்டைம்ஸ். இதுவாடா? செல்லமா இல்லடா, இது என்னோட. இல்லடா, இல்ல இது என்னோட டாட்டரோட தான். லைக் சயின்ஸ் டவுன்லோட் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டானா இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அவளுக்கு ஈஸியா இருக்கும். கீர்த்தனா, மித்ரா. ஏய் என்னடா, ரெண்டு பேரும் என்ன மறந்துட்டீங்களாடா? என்னை இப்பவே மறந்துட்டீங்க. ஸ்டே. ஓகே ஓகே ஓகே. ஐயோ அப்படியா? ஐயோ, சரிடா, நான் இது முடிச்சுட்டு அது பண்ணிடுறேன்டா. ஓகேவா? மித்ரா குட் ஈவினிங் செல்லம். கீர்த்தனா குட் ஈவினிங்டா. செல்லம், இந்த டாண்டன் கமிட்டி வரைக்கும் எடுத்திருக்கேன்டா. ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்தேன். நீங்கள் எனி டைம் ஜாயின் பண்ணிப்பீங்களோ இல்லையோன்ட்டு. பட் ஆனால் இது ரொம்ப ஈஸியாக போட்டிருக்கேன். இந்த ஃபைல் நான் அனுப்புறேன் திருப்பி. ஓகேவா? நான் சில ஒர்க்கிங்ஸ் எல்லாமும் போட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிறதுக்கு. இப்போ நான் குட்டி ஒரு MCQ இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்திங்கன்னா 2 பேரும் முடிச்சிருவீங்கடா ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? அவ்வளோ டஃப்லாம் கிடையாது. டைப் 1 டைப் 1 MCQ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேவாடா தீப்தி? தீப்தி, மித்ரான் கீர்த்தனா இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோங்கடா. ஆ, இல்லை சொல்லம்மா, இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்களான்னு கேட்கலான்ட்டு தான்டா. ம், ஓகே ஓகே. இது வந்து கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் சாரி கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல கூட வரலாம் இந்த கமர்ஷியல் பேப்பரோடது. நான் பார்த்தீங்களா? அது அது போ சாரி, காப்பி பண்ணிக்கோங்கண்ணா. ஓ, சி நீங்க எல்லாம் நல்லா கொஞ்சம் செட்டில் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிபெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, கமர்ஷியல் பேப்பர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது என்ன அதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? ம். நல்லா ஃபைனல் முடிச்சுட்டு கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது யூ ஷுட் ஸ்டார்ட் சேவிங் இன் டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ். சூப்பர். ஓகேடா. கீர்த்தனா நீங்க பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்ப பாருங்க செல்லம், இதுல வந்து இப்போ இது வந்து ஒரு MCQ கொஸ்டின். இவங்க என்ன எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, இன்ட்ரெஸ்ட் கமர்ஷியல் பேப்பருக்கு வந்து பேங்க் போரோயிங் ரேட்டை விட கம்மியா இருக்கும். சரியா? ஃபேர்ம் வந்து வில் நாட் பே இன்ட்ரெஸ்ட் கமர்ஷியல் பேப்பர்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. ஆனா டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுப்பாங்க. அப்படி சொல்லணும் அத. சரியா? இப்போ ஃபேர்ம் வந்து 120 நாள் கமர்ஷியல் பேப்பர் ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து 100, பட் 96 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஈல்டு வந்து 12.5% இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இது இன்ட்ரெஸ்ட் ஈல்ட் வில் பி 12.5% அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது கொஷினா கொடுப்பாங்க கண்ணா. நம்ம இது ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இன்ட்ரெஸ்ட் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ 100 மைனஸ் மார்க்கெட்ல ஃப்ளோட் ஆகிற அதே கமர்ஷியல் ரேட் வந்து 96 டிவைடட் பை 96 இன்டூ 360 days டிவைடட் பை 120 days. நான் திருப்பி சொல்றேன் ஒரே ஒரு வாட்டி. அதாவது 100 minus 96 divided by 96.
ஓகேவா? அப்பனா 4/96ன்னு வரும். இன்டூ இது எப்படின்னா, ஆமா இன்டூ, அதாவது 120 நாளைக்கு இவ்வளோனா 360 நாளைக்கு எவ்வளோன்றதுடா, 1 இயருக்கு எவ்வளோன்னு சொல்றாங்க, வேற எதுவும் இல்ல. இன்ட்ரெஸ்ட் ஈல்டு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்றாங்க கண்ணா. புரியுதாடா? இந்த 120 நாளைக்கு இந்த 4/96 அப்படின்ற இதுன்னா 120 டேஸ்க்கு எவ்வளோ, அதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 12.5%. இது சிம்பிள் கால்குலேஷன் கண்ணா. இன்ட்ரெஸ்ட் ஆன் சிபி வந்து எப்பவுமே டாக்ஸ் டிடக்டபிள். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தீப்தி, கீர்த்தனா, மித்ரா. இது வந்து டாக்ஸ் டிடக்டபிள். therefore after tax interest will be less, assuming that the firm's marginal tax rate is 35%. இப்போ 12.5% வச்சுக்கோச்சலாம். இங்க பாருங்களா, இதுல வந்து டாக்ஸ் போயிடும்டா. இதுல ஒரு 35% தான். அப்போ போச்சுன்னா கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 8.125% தான் நம்மளுக்கு டாக்ஸ்க்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது என்ன சொல்றான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுலேருந்து 100 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோடா. இந்த 100 ரூபாயில் எனக்கு கிட்டத்தட்ட வந்து 35% போயிடும்டா. ரிமைனிங் வந்து 65 ரூபாய் தான் கையில் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா கண்ணா? கண்ணம்மா, இந்த இந்த சம்மு வந்து இந்த சம் ஓகே தேங்க்ஸ்டா. இந்த சம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்லேயும் இம்பார்ட்டண்ட்டு, அதே மாதிரி எஃப்எம்லேயும் இம்பார்ட்டண்ட். எப்படி கேஷ் ஃப்ளோ இதுலேயும் இம்பார்ட்டண்ட் அதுலேயும் இம்பார்ட்டண்ட், அந்த மாதிரி இது ஒன்றா. அப்புறம் இவனை விட்டா இவன் ஒரு இங்கே பாருங்கடா. XYZ issued commercial paper. Date of issue 17th December 2023. Date of maturity 17th March 2024. Size of issue 10 crore. Number of days 90 days. Interest rate 11.25%. Face value வந்து 100. What was the net amount received by the company on issue of commercial paper? அதே ஃபார்முலா செல்லுமா. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, 100 ரூபாய். நெட் அமௌண்ட் ரியலைஸ்ட் எவ்வளோ, அவங்க எவ்வளோ இது கம்மி பண்ணியிருக்காங்கன்றது ஆனால் இந்த சம்மில் கொடுக்கல. சரியா? எவ்வளோ அமௌண்ட் இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்றது கொடுக்கல. தட் டிவைட் பை இது இன்டூ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காண்டா 11.25% இன்டூ 360/90. இங்கே பாருங்க, கொஞ்சம் கண்டுபிடிக்கணும்டா. இங்கே பாரு செல்லம், 11.25% is equal to 100 minus xன்னு எடுத்துக்கோங்கடா, நெட் அமௌண்ட் ரியலைஸ்ட். x into 360/90. ஸோ 11.25% is equal to, இங்கே இது 4ன்னு வந்துடுமா கேன்சல் பண்ணா. ஸோ 400 minus 4x. ஓகேவா கண்ணா? டிவைட் பை எக்ஸ். ஸோ 11.2. இது மேக்ஸ் தாண்டா கண்ணா. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. 11.25% x is equal to 400 minus 4x. ஓகேவா கண்ணா? அப்போ x is equal to 400 minus 4x divided by 11.25. ஐயோ சாரிடா, இருங்கண்ணா, ஏதோ தப்பா பண்றேன். இல்லடா, சாரி சாரி சாரி. இவன் வேண்டாம், இவன் எடுத்துருங்க, இந்த ஸ்டெப் வேணாம்.
நம்ம எப்படி பண்ணலாம்னா, இவங்க இருக்காங்க இல்லையா, -4x, இங்க 11.25% எக்ஸ் இருக்கு. இவனை வந்து 0.1125xன்னு வச்சுக்கலாமா, இஸ் ஈக்குவல் டு 400 - 4x வச்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கலாமா. அப்போ இவனை இங்க போட்டுடலாம்டா. அப்போ 400 இஸ் ஈக்குவல் டு, இவன் இல்லை இப்படி வச்சுக்கலாம், இவனை இந்த பக்கம் எடுத்துன்னு வரலாம். 4x இங்கே எடுத்துன்னு வந்துடலாம். அப்போ 4x + 4x ப்ளஸ் 0. இஸ் ஈக்குவல் டு 400 வருமா, கரெக்டா. 4.1125 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400 வச்சுக்கலாமா. அப்போ 400 டிவைடட் பை 4.1125. ஓகே. இப்போ 400 டிவைட் பை 400 டிவைட் பை 4.1125 போட்டால் எவ்வளோ வரும், 97.26. என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்பெனி 10 கோடிக்கு இஷ்யூ பண்றான்டா. ஆனா கம்பெனி ரிசீவ் பண்றதும் 9. 4 டிவைடட் பை 97 பாயிண்ட் இது. எனக்கு 97, எனக்கு 97.26 தான் வருதுடா. சாரி சாரி சாரி, கரெக்ட் கரெக்ட். 100 ஃபேஸ் வேல்யூக்கு 97 பாயிண்ட் இது. ஸோ அப்போ வந்து சைஸ் ஆஃப் த இஷ்யூ வந்து 10 crore கண்ணா. இல்லையே, இங்கே தப்பா பண்றேனே. ஃபேஸ் வேல்யூ 100. நீங்க ஒரு வாட்டி போட்டு பாருங்க, இது என்ன வருது பாருங்க. 9.73 crore வருது பாருங்க. இல்லை நான் அதை 100ல தப்பு பண்றேனா. உங்களுக்கு என்னடா வருது இங்க, எனக்கு 90. செல்லம்மா, ஆக்சுவலா 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுக்கு 97 ரூபாய், அதாவது 100 ரூபாய் அவன் கேட்குறான்டா. ஆனா அவனுக்கு வந்து 97 ரூபாய் 27 பைசா தான் கிடைக்கிறது. அதுதான் ஆக்சுவலா சொல்றாங்க. இட் இஸ் எக்ஸாக்ட்லி 100 is to 97.26 னா 10 is to 9.76, 7.726, 9.726 போட்டு பாருங்க. எனக்கு இது 97.27 தான் கிடைக்கிறது. உங்களுக்கு என்னன்னு பாருங்க.
சிபிபி எடுத்துன்னு இருந்தியா? ஆ. ம். செல்லம்மா இதோட ஆன்சர் 97.26 தான்டா, மாத்திக்கோங்க. 9.73 crore கிடையாது. அதாவது 100 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா, இஷ்யூ 100 ரூபாய்க்கு நடக்கிறதுனா 97.26 ருபீஸ்க்கு தான் தே ஆர் ரிசீவிங் த மணி. புரியுதா? அதான் மீனிங். அது இந்த 10 crore கன்வெர்ட் பண்றாங்க சைஸ் ஆஃப். அதாவது 100க்கு ஃபேஸ் வேல்யூ 97.26னா 10 crore வேல்யூக்கு திஸ் இன்டூ 10 டிவைடட் பை 100 9.76. சி இதோட ஆன்சர் வந்து 97.27 தான். அதுக்கப்புறம் நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறது கரெக்டானது. போடுறப்ப எக்ஸாக்ட்லி வருது. ஆமா, அதனால இதோட ஆன்சர் இது கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இது ஹோம்ஒர்க்கா போட்டுருங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஃபினான்சிங்கா? எக்ஸ்போர்ட் ஃபினான்சிங் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் ஃபெசிலிட்டேட் பண்றது தான் எக்ஸ்போர்ட் ஃபினான்சிங். ஓகே, கூட்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி, கூட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றது தான் எக்ஸ்போர்ட் ஃபினான்சிங். இது வந்து தியரி கொஷின் தான், இங்க சம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யாராவது சொல்லுங்க கண்ணா. தீப்தி, கீர்த்தனா, மித்ரா, நீங்க சொல்லுங்க செல்லம். எக்ஸ்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எக்ஸ்போர்ட்டர் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்? கரெக்டா அமுச்சு விடுறோம், சேஃப்டி, பேக்கேஜிங், வெரி குட். வேற? சூப்பர், வெரி குட். டியூட்டிஸ் அப்புறம்? வெரி குட், சூப்பர். இன்சூரன்ஸ் இது மை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ குட் குட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது இதுலயே தெரியுது. நீங்க கரெக்டா சேஃபா அனுப்பணும், கூட்ஸ் கரெக்டா போகணும், இன்சூரன்ஸோட போகணும்னு நினைக்கிறீங்களே தவிர, உங்களுக்கு பேமெண்ட் கரெக்டா வருதுன்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து வந்து பேமெண்ட் உங்களுக்கு செகண்ட் கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க பாருங்களேன். யூ ஆர் வெரி குட். ஆல் த்ரீ ஆஃப் யூ, 3 பேருமே அதே மாதிரி தான் லைன்ல சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்க ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட்னு ஒரு இது இருக்கும் சொல்லமா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்ப நம்ம நல்லவனா இருந்தா கூட நம்ம ரோட்ல நடந்து போய் நம்மளுக்கு டைம் சரியில்லைன்னா நம்ம மேலே எவனாவது வண்டி ஏத்திட்டு போயிடுவான்ல. அதுதான் வந்து எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ்ல பெரிய ப்ராப்ளம். இவன் கரெக்டா இருப்பான், கூட்ஸ்லாம் அமுச்சு விட்டுருப்பான், பக்காவா பேக் பண்ணியிருப்பான். அப்படியே ஒரு பேக்கிங் இல்லாம இன்னொரு பேக்கிங் டபுள் ராப்பிங் போட்டு, பபுள் ராப்பிங்கை போட்டு, டபுள் ராப்பிங்கை போட்டு கரெக்டா அமுச்சு, இன்சூரன்ஸ்லாம் இல்லாம ஒரு பீஸ் கூட டியூரபிள் ப்ராடக்டா இருக்கும், கரெக்டா ரீச் ஆயிருக்கும். ஆனா அவன் எண்ட்ல இருந்து பைசா வருமா வராதான்றதுக்கான ரிஸ்க் மைண்ட்ல போயிட்டே இருக்கும். கரெக்டா? அந்த ரிஸ்கையும் மிட்டிகேட் பண்றதுக்கு எடுத்துன்னு வந்த ஒரு ஃபீச்சர் தான் எக்ஸ்போர்ட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்போர்ட் ஃபினான்சிங்லயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும்ட்டு. எதுக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸோட மெயின் விஷயம் என்னன்னா, எக்ஸ்போர்ட் பிசினஸ் தைரியமா பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு செக்யூர்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட். எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் என்ன சொல்றதுன்னா, நீ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை கரெக்டா பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணு, உன்னோட குளோபல் மார்க்கெட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி இது பண்ணிக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றது தான் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ். இதுல ரெண்டு விதமான இது இருக்கு கணக்கு. ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ், போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ். இப்போ நீங்க ரெண்டு பேர் எல்லாரும் சொன்னீங்கல்ல செல்லம், பேக்கிங் கரெக்டா இருக்கணும் மேம், டியூட்டிஸ் இது ரிலேட்டடா கரெக்டா இருக்கணும், இன்சூரன்ஸ், அதெல்லாம் ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ்ல வரும். போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ்ல வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்கேருந்து அனுப்புவோம்ல, அது அவனுக்கு ரீச் ஆயிருக்கணும். இன்னொன்னு, அவன் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணலைன்னா அதுக்கு பில்ஸ் அவன் ரைஸ் பண்றான்னா அதுக்கான விஷயம் த்ரூ ஆகணும். இப்ப நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், ஏதாவது சப்சிடிஸ் மாதிரி இருந்தா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குறது, லைக் டியூட்டி டிராபேக், அதெல்லாம் போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ். ஓகே, ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, லோனுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்க் ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக பிள்ளையார் சொல்லி போடுறதுக்குலாம் கரெக்டா அது கொடுக்கறது கிரெடிட் பேர் தான் ப்ரீ ஷிப்மெண்ட் எக்ஸ்போர்ட் கிரெடிட் ஆர் பேக்கேஜ் கிரெடிட்.
ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ்க்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஷ்யூ பண்றாங்கன்னா செல்லர் வாண்ட்ஸ் த பேமெண்ட் ஆஃப் குட்ஸ் பிஃபோர் ஷிப்மெண்ட். The main objectives behind pre-shipment finance or pre-export finance are to enable exporter to நிறைய விஷயம் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, ப்ரொவைடிங் அ செக்யூர் எல்லாமேடா கூட்ஸ் ப்ராப்பராக வந்து ஆஹ், இப்போ போர்ட்டுக்கு போயிடுத்துக்கன்னா ஷிப்பு கிளம்புறதுக்கு லேட் ஆகும்னா என்ன பண்றது? அங்க ஒரு வேர் ஹவுசிங் இருக்கணும் இல்லையா? அந்த வேர் ஹவுசிங்ல நம்ம ப்ராடக்ட்டை கரெக்டாக போடணும். 10ஓட 11 போடக்கூடாதுன்னா நம்ம ப்ராப்பர் பேக்கிங் அந்த சார்ஜஸ், அப்புறம் எதையாவது திடீர்னு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ்ல பார்த்துப்பாங்க அவங்க. நீங்க கவலைப்படாதீங்க சொல்றாங்களே டேர்ம் லோன், நீங்க கவலைப்படாதீங்க உங்க காலத்துக்கு அப்புறமா உங்க ஃபேமிலியை காப்பாத்தும்னு சொல்றல. டேர்ம் லோன் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்களா செல்லம்? 3 பேர் பார்ப்பீங்களா? டேர்ம் லோன் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? மித்ரா பார்த்துருக்காங்க, கீர்த்தனா பார்த்துருக்காங்க. தீப்தி டேர்ம் லோன் அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? ஹெச்டிஎஃப்சி. ஆ, மாசம் 15 ரூபா பே பண்ணா போதும். ஐயோ சாரி, 15 ரூபா இல்ல, 300 ரூபா. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் 50 lakhs ஒரு அமௌண்ட் அந்த மாதிரிடா. இப்போ எனக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் நான் கடைய நிறைய கடன் வச்சிருக்கேன். ஓகே, ஒருவேளை இந்த ஆப்சன்ஸ் என்னோட ஃபேமிலி பாதிக்கப்படக்கூடாதுன்னா இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தால் நான் ஆப்சன்ஸ் ஆனாலும் அந்த கடனை வந்து மொத்தமா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்து கிளியர் பண்ணி விட்டுருவான். அந்த மாதிரி ஒரு கேரண்டி கொடுக்கறது தான் ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ஆக்கோ இருக்கும். ஆக்கோ தானடா அது பேரு, ஆக்கோ இன்சூரன்ஸ். அவன் நாங்க இருக்கோம் ஆக்கோ இன்சூரன்ஸ். ஆ பாலிசி பர்சன். அவர் யார் அவரு? அந்த காமெடி ஆக்டர், கேர்லி ஹேர், அவர் தானே வர்றாரு? ஆக்கோக்கா பாலிசி பஜார்க்கா ஞாபகம் இல்ல. யோகி பாபு வராரு. இதெல்லாம் ஏன் இப்படி ஃப்ரீக்வெண்டா வரும்டா செல்லம் அது? இப்ப நிறைய பேர் அவேர்னஸ் ஆயிட்டாங்கடா ஃபினான்ஷியல் பிளானிங்ல. நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புள் வந்து இப்ப பாத்தீங்களா 40s நிறைய பேர் கார்டியக் அரெஸ்ட் இறந்து போறாங்க. ஸோ அத மாதிரி தான் அந்த மாதிரி ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ். சொல்லுடா. ம், அது எக்ஸ்போர்ட் ஃபினான்சிங். இது ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ். நீங்க சொல்றது இருக்கு கண்ணா, அது எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ். ஆமா, ஆமா செல்லம்மா இருக்குடா, பெரிய ப்ரொசீஜர் தான் அது. ஊருப்பட்ட ப்ரொசீஜர் அது. 3 4 பேர் கேரண்டி கொடுக்கணும் உங்களை. ஆமா, அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு ஆத்தரைஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இன் இந்தியானா ப்ரொசீஜர்ஸ் கம்மி. அதுவும் நெய்பரிங் கண்ட்ரீஸ்னா கூட பரவாயில்ல. யூஎஸ்க்கு போறதுனா எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ். சூப்பரா, பெரிய ப்ரொசீஜர் ஆச்சலமா அது. அது வந்து ஒருத்தர், ஆனா அதுக்கு இப்ப ஏஜென்சிஸ் மாதிரி இருக்காங்க கீர்த்தனா. இப்ப எப்படி நம்ம வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து முன்னாடிலாம் நாங்க லைன்ல நிக்கணும், இப்ப அப்படி கிடையாது. ஒரு டைம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இப்ப நிறைய இடத்துல ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஏஜென்ஸ் அந்த ஏஜென்சிஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. நிறைய ரிலேபிள் ஏஜென்சிஸ் எல்லாமுமே இருக்காங்க. ஆமா, அது வந்து யுஎஸ்க்கு மட்டும் இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு. பட் மத்தபடி மத்த கண்ட்ரீஸ் அதுக்கெல்லாம் வந்து யுக்ரைனுக்கும் ஏதோ ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. மத்த கண்ட்ரீஸ்க்குலாம் இது நார்மலா இது பண்றாங்க. ஆமா செல்லம்மா, அதுவும் எஸ்பெஷலி இந்த பிரிக்ஸ் மீட்டிங்ல வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கடா. பிரிக்ஸ் மீட்டிங்ல, WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் மீட்டிங்லலாம் எஸ்பெஷலி யாரெல்லாம் வந்து
ஒரு குரூப் ஆஃப் அந்த இதுல பிரிக்ஸ் மீட் அந்த மாதிரிலாம் இருக்காங்களா சாருக்கு எல்லாம் இருக்கவங்களா இந்த விஷயம்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் ஆகி ஏதாவது ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி பாலிசி பண்ணா அங்கே அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படியாடா? என்னதுடா? ஆமா, போயினே இருக்கேன். ஆ ஆ ஆ. ஆ, ஆ, ஆ. ஓ, அப்படியா? ம், 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 ம். ஐயோ, 30,000. அப்ப 40,000 ஆயிடும். அடாடா. நான் படிக்கிறேன்டா, நான் படிக்கல ஆக்சுவலா இந்த 1 வீக்கா ஒண்ணுமே பண்ணல. தேங்க்ஸ்டா அப்டேட். ம், சூப்பர். குட்ரா குட்ரா, தேங்க்யூடா. வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட். தேங்க்யூ செல்லம் எல்லாருக்கும். ஸோ அதான் கண்ணம்மா, ப்ரீ ஷிப் ஃபினான்ஸ்ன்றது ப்ரீனாலே இல்லை முன்னாடி. ஓகேவா? அதாவது இது பேக்கிங் கிரெடிட்ன்றதே எப்படின்னா அங்கே அந்த 10 டிஜிட் எக்ஸ்போர்ட்டர் கோட் இருக்கும்டா. ஓகேவா? ஆம், அது வந்து எக்ஸ்போர்ட்டர் எந்த விதமான இல்லீகல் இதுலேயும் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடாது மெயினாக. அண்ட் ஓப்பன் ஜென்ரல் லைசன்ஸில் வந்து கூட்ஸ் ஆர் நாட் ஆட் டு பி இம்போர்ட்டட். ஓப்பன் ஜென்ரல் லைசன்ஸ்னால் அவங்க கண்டிப்பாக லைசன்ஸ் எடுத்துக்கணும் எக்ஸ்போர்ட்டர், அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேக்கிங் கிரெடிட் வேணும்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குடா. ஸோ அதன் மூலமாக எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணலாம்னா அந்த ரிலவெண்ட் டேட்டுக்குள்ளே டியூ டேட்குள்ளே ஷிப்பிங் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ஷிப் பண்ணலாம். இதில் 3 இருக்கு செல்லம். ஃபேக்ஸ் மூலமாகவோ இல்லை ஆர்டர் மூலமாகவோ இல்லை டெலக்ஸ் மூலமாகவோ எக்ஸ்போர்ட்டருக்கும் பையருக்கும் கம்யூனிகேஷன் பண்ணிடலாம். இந்த என்னதான் லைசன்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணாலும் அந்த லைசன்ஸையும் வந்து அது என்னது என்னமோ சொல்லுவாங்களே, அந்த ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரின்னு ஒன்று சொல்லுவாங்க கண்ணா. எப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரினா சிலதெல்லாம் வந்து சில கண்ட்ரிக்கு எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அந்த அந்த நார்ம்ஸ் வந்து அவங்க த்ரூ பண்ணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது ஒன்று. அப்புறம் வந்து எஃப்ஓபி பேசிஸ், சிஏஎஃப்எஃப் பேசிஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? எனி ஐடியா? ஐடிடியில் படிச்சிருப்பீங்களே எஃப்ஓபி சிஏஎஃப். ஆ, ஓகேவா? ஸோ அது அதாவது அந்த நேமு, பையரோட அட்ரஸ்ஸு, குவான்டிட்டி, வேல்யூ ஆஃப் தி கூட்ஸ்லாம் ரிவீல் பண்ணணும். ஓகேவா? எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, ப்ரீ ஷிப்மெண்ட் கிரெடிட் வந்து இஸ் ஒன்லி issued டு தட் எக்ஸ்போர்ட்டர் ஹூ ஹாஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இன் his ஓன் நேம். ப்ரீ ஷிப்மெண்ட் டேட் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. யாரோட யாரோட நேம்ல அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க கிரெடிட். சலுகைகள் அவனுக்கு தான் தருவாங்க. இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமா ஒரு சலுகை அரேஞ்ச் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லைனாலும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சலுகையை வாங்கி தந்துருவான். அதுக்கான எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவும் இருக்குடா. இதெல்லாம் எலிஜிபிலிட்டி ஃபார் ப்ரீ ஷிப்மெண்ட் கிரெடிட். போஸ்ட் ஷிப்மெண்ட் கிரெடிட்ன்றது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வென் எவர் கூட்ஸ் வந்து இந்தியாலேருந்து அங்கே ஷிப்மெண்ட் ஆயிடுறது இல்லையா,
அப்புறம் எக்ஸ்போர்ட்டோட ப்ரொசீட்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து ஹிட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு டியூட்டி ட்ராபேக்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் தான் வந்து போஸ்ட் ஷிப்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் பார்த்துக்கும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, எக்ஸ்போர்ட் பண்ணினதுக்கான பைசா வந்து நம்மளுக்கு 12 மாசத்துக்குள்ள வந்துடணும்டா, ஷிப்மெண்ட்லேருந்து. அது ஆர்பிஐ ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஸோ அட்வான்சஸ் அங்க படிச்சதே தான்டா. எக்ஸ்போர்ட் பில்ஸ் பர்ச்சேஸ்டு, டியூட்டி டிராபேக், கன்சைன்மெண்ட் பேசிஸ், பில்ஸ் ஃபார் கலெக்ஷன்லாம் போஸ்ட் ஷிப்மெண்ட் அட்வான்ஸ்ல வரும். செல்லமா ஹை லெவலா கோத்ரூ பண்ணிக்கோங்க செல்லமா. இந்த எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கன்சைன்மெண்ட் பேசிஸ்ல சொல்றேங்கன்னா, இந்த ப்ரிஷியஸ் அண்ட் செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன், டீ, காஃபி, wool ஆர் எக்ஸாம்பிள்ஸ். இது மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோடா. எம்சிக்யூ கொஷின். தே ஆர் எக்ஸ்போர்ட்டட், தே ஆர் த கூட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் ஆன் கன்சைன்மெண்ட் பேசிஸ். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஆ அன்ட்ரான் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அட்வான்சஸ் அக்கௌண்ட் அன்ட்ரான். சி எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுவான்னா, இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மால் போர்ஷன் இருக்கும். டிஃப்ரென்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், அந்த மாதிரி குட்டி போர்ஷன் என்ன பண்ணிடுவாங்கன்னா அக்கௌண்ட்லயே வச்சிருப்பாங்கடா. ரொம்ப நாள் எடுக்காமே விட்டுருப்பாங்க. அந்த அன்ட்ரான் போர்ஷன் வந்து இன்வாய்ஸ் வேல்யூட 10% இருந்ததுன்னா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ஸ் வந்து அட்வான்சஸ் கொடுப்பாங்க. இவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி நான் வந்து ஒன்று பேமெண்ட் டியூ டேட் ஆர் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் விச் எவர் இஸ் ஏர்லியர்க்குள்ள நான் வந்து ப்ராப்பராக வந்து ஐ வில் மேக் த பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ரைட்டிங் போட்டு கொடுத்தாங்கனாக்கா இவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து பேங்க் வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. சி இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வளோலாம் சலுகை இருக்கு அப்படிலாம் சொல்ல வராங்க, வேற எதுவும் இல்லை. இது ஒன்று சொல்லலாம். யாரெல்லாம் போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ் வாங்கலாம்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வாங்கலாம்டா. எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸும் வாங்கலாம். ட்ரேடிங் ஹவுசஸ், எக்ஸ்போர்ட் ஹவுசஸ், மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே வாங்கலாம். வாட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் போஸ்ட் ஷிப்மெண்ட் கிரெடிட்? An exporter will be expected to submit shipping documents that serve as evidence that the goods have been shipped for it. செல்லமா இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமாடா காமர்ஸ்ல? பில் ஆஃப் லேடிங், கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ், ஐஇசி சர்டிஃபிகேட். இது நோட் பண்ணிக்கோங்கடா, அப்ரிவேஷன்ல வரும். ஐஇசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படி வரும் கோடு. அப்புறம் லெட்டர் ஆஃப் ட்ரேட் மேண்டேட்ரி. லெட்டர் ஆஃப் ட்ரேட் தான் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம். அதான் ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் அடிஷ்னலின்றான், ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? மத்தபடி அவ்வளவுதானே சொல்லுமா. இதெல்லாம் போட்டு பாருங்க, சால்வ்டு கேஸ் போட்டு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. அதேதான் ஃப்ளோ ஃப்ளோ நெட் கேஷ். இது கேஷ் பட்ஜெட் சொல்லியிருக்கான்டா, வேற எதுவும் இல்லடா. தேர்ட் இது கேஷ் பட்ஜெட், செகண்ட் இது நார்மல் ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபர்ஸ்ட் இதுவும் நார்மல் ஒர்க்கிங் கேபிட்டல் சம். போட்டு பாருங்க. With this we are completing working capital management செல்லம். ஓகே. நான் வந்து ப்ரையாரிட்டைசிங் இன்னியோடதும் போன கிளாஸோடதும் லோட் பண்ணிடுறேன்டா எஃப்எம். சரியா தீப்தி, மித்ரா, கீர்த்தனா? ஸோ தட் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டோமா? மாடியூல் 3 முடிச்சிட்டோமா? அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஓவரா? ஓவர் செல்லம். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களாடா 3 பேரும்? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா கரெக்ட், அதுதான் அந்த பிட்டு படிச்சிட்டீங்களா? சூப்பர் செல்லம்மா. அது ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணலாம்டா உட்காந்துட்டு, ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல. மாடியூல் 2 வேர் ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட், பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் நான் எடுத்துடுறேன். மாடியூல் 3 முடிச்சிட்டோம், மாடியூல் 5, மாடியூல் 6 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஓகேவாடா? ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஓகேவா? 7 மகா ஈஸிடா. ஃபினான்ஷியல் டிசிஷன் வந்து குட்டி 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 குட்டியா இருக்கும் நிறைய, நான் ரொம்ப ஈஸி. அது வந்து அப்படியே ஓட்டிடலாம். நம்ம அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் படிச்சோம்னா லைஃபே ஓட்டிடலாம்டா. நம்ம கார்ப்பரேட் லைஃபே ஓட்டிடலாம். சுத்தி சுத்தி அந்த ஃபார்மேட் தான்டா. அதுலேருந்து என்னதான் பண்ணுவாங்களோடா, இந்த லைன் வரைக்கும் பாரு
அதுக்கப்புறம் இந்த லைன் வரைக்கும் பாரு. இது இ- அதாவது ம், ம். ஆமா. இந்த லைன் இந்த இயர் இருந்திருக்குல்ல. அதே லைன் போன இயர்ல இருந்திருக்குல்ல. அதே லைன் போன அப்ப இந்த 3 வருஷத்தோட கம்பேரிசன் பண்ணேன். சம்மந்தம், சம்மந்தம் எங்கேயோ போயின்றே இருக்கும். ட்ரெண்ட் எங்கேயோ போறோம். இது நெறைய மாறி இருக்கும். ஆனாலும் நாங்க கமெண்ட்ரிலாம் குடுத்து எ கம்பெனில குடுப்பேன்டா. ஆ அந்த சேல்ஸ் டூ பேட் இருக்குல்லடா, அந்த லைனுக்கு ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டா அந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கும் போன இயருக்கும் என்ன கம்பேரிசன்? என்ன வாட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங்? அப்படியே இந்த வேரியன்ஸ் அனாலிசிஸ் அப்படியே எழுதி 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 ஒரு பாயிண்ட்ல பைத்தியம் முடிச்சிரும். ஆனா அதுலேருந்து என்ன டிசிஷன் மேக்கிங் கோரா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 5% தான்டா இருக்கும். நான் நினைப்பேன் என்ன பண்றாங்க, எதுக்கு அவ்வளவு பண்ணணும்? ஓவராலா பார்க்கணும், ஏதோ மேஜரா இருக்குன்னா பண்ணிட்டு ஹை லெவல்ல போட்டு எவ்வளவு வேலை இருக்கு. ஆனா அது ஒர்க்கு தான், நம்மளுக்கு மேஜர் ஒர்க்கு சிடபிள்யூஎஸ்க்கு இருக்கும். ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ நிறைய மாறி இருக்கு. வே ஆஃப் ரிப்போர்ட்டிங்லாம் கொஞ்சம் மாத்திருக்காங்க. பட் இங்க நம்ம சொல்றது இல்லைன்னா பகவத்கீதா மாதிரி எப்படி வாழ வேண்டும்ன்றதுக்கு மாதிரி எப்படி என்ன இந்த கான்செப்ட்ஸ், இதோட கான்செப்டோட இது என்ன, நட்சல் என்னன்றது தான் நம்ம இப்ப படிக்கிறோம். இதை நீங்கள் ஃபுல்லா எல்லாம் பண்ணிடும். நீங்க வந்து யூ வில் ஹாவ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த ஏரியாஸ் ஃபார் அண்ட் ரெக்கமெண்ட் காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். அதான் நம்ம வேலை இப்போ. சிஎம்ஏஸ் வேலை என்னன்னா காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர் எப்படி எடுத்துட்டு வருவேன், எவ்வளோ ஹெட்கவுண்ட்டை கம்மி பண்ணணும், எவ்வளோ பேரை லே ஆஃப் பண்ணணும், லே ஆஃப் பண்ண ஆளோட ஒர்க்கை எப்படி நீ ஆட்டோமேட் பண்ணுவீங்க, எப்படி பாட்டா எடுத்துட்டு வருவீங்க, அது எப்படி ஏஏ எடுத்துட்டு வருவீங்க. மனுஷனே வேண்டாம், மிஷின்ல எப்படி பண்ணணும். கடைசியா அந்த ஐசிஎம்ஏ யார் ரெக்கமெண்ட் பண்றோனோ அவனே இருக்கானோ இல்லையோ தெரியல. அவங்க மண்டடா. ஆனா அவங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளவு மிஷின் பண்ணி 100 வயசு வரைக்கும் வாழலாம்டா அவன். அது பத்தியா? ம். அதான் சொல்றேன் நேச்சலமா. அவங்க எல்லாம் ஆட்டோமேட் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க, ஆனாலும் 100 வயசு மேல இருக்காங்க. நம்ம ஆள் ஆட்டோமேட் பண்றேன்னு சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு 40 to 50க்குள்ளே மேல போய் டிக்கெட் வாங்கிறாங்க. என்னதான் பண்றாங்கன்னே தெரியல. ஆ எக்ஸாக்ட்லி. ஹிரோஷிமா என்ன பெரிய டிசாஸ்டர். நான் சொல்லட்டமாடா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டமாடா.